கூட்டுறவு கழகங்களின் இலக்குகளையும் அவைகள் எதிர்நோக்கும் சிக்கல்களையும் கண்டறிய இந்திய சமூக கூட்டுறவு மாநாடு ஒன்று நடத்தப்படும் என டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்திருக்கிறார். நாட்டில் 14,000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் இருக்கின்றன. அதில் 400க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் இந்தியர்களுக்கு சொந்தமானது என அவர் சுட்டிக்காட்டினார். அதில் பல கழகங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் நிலையில் சில கழகங்கள் செயல்படாமல் செயலிழந்து இருக்கின்றன. அந்த கழகங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் என தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சருமான டாக்டர் ரமணன் தெரிவித்தார். இந்த காங்கிரஸ் ஏன் நம்ம செய்கிறோன்னா, நம்மளோட நாட்டில் 500 கிட்ட கோப்ராசி இருக்குது. இந்த 500 கோப்ராசி 250,000 இந்தியர்கள் இந்த கோப்ராசியாக மெம்பராக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப் நம்மள எடுத்தோன்னா நிறையா நம்மளோட சமுதாயம் அவங்களோட எக்கானமிக்கல் ஸ்டேட்டஸ் நம்மளை மேலே எடுத்து வர முடியும் இந்த கோப்ராசியோட மூவ்னால. அது இன்னும் நம்ம கொஞ்சம் சொல்லணுன்னா, தபோங் மோடால் புசிங்கான் இருக்குது. அந்த 200,000க்கும் 30 மில்லியன் வரைக்கும். ஸோ அது பாய்ச்சிட்டு இந்த கோப்ராசி எல்லாம் அவங்களோட பிஸ்னஸ் ஏற்றலாம். இதனிடையே மலேசிய கூட்டுறவு ஆணையம் SKM ஏப்ரல் மாத நிலவரப்படி பெரிய அளவிலான திட்டங்களில் ஈடுபடும் கூட்டுறவுகளுக்கு 85.9 மில்லியன் ரிவால்விங் கேபிட்டல் ஃபண்ட் நிதி உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளதையும் அவர் தெரிவித்தார். இணை நிதி, PKTC, மைக்ரோ கூட்டுறவு நிதி, மைக்ரோகோப் FI1, ஸ்டார்ட் அப் நிதி, நிலையிலான நிதி, சிறந்த 100 கூட்டுறவு நிதி மற்றும் நல்ல ஊதிய மாஸ்டர் ஆகியவை அதில் அடங்கும். அதிகபட்சமாக 30 மில்லியன் பாதுகாப்பான நிதி உதவி மற்றும் 2 லட்சம் பாதுகாப்பற்ற நிதி உதவியும் அளிக்கிறது என நேற்று நேசாவின் தமன் நேசா டெலிமா வீட்டு திட்டத்திற்கான சாவியை கையளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு கூறினார்.